Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் அப்பா, ஆவியானவரே, உம்மை நெஞ்சியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை செலுத்துகிற ராஜா, கிருபையின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, உமக்கு நன்றி 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 ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா, நாங்கள் அனலோடு ஆராதனை செய்யணுமையா. அனலும் இன்றி குளிரும் இன்றி வேண்டாமையா, நாங்கள் அனலோடு ஆராதனை செய்யணுமையா. ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்க, ஆர்ப்பரித்து உம்மை ஆராதிக்க, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா, ஆனந்த தைலத்தை ஊற்றுமையா. அபிஷேகம் இல்லாத ஆராதனை வேண்டாமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, உந்தன் அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆவியானவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலிருந்து இது உம்மை நோக்கி வருகிறோம் அப்பா. ஒரு விசையாய் ஆண்டவரே, என்னை முற்றிலுமாய் தரைமட்டமாய் தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இது ஆண்டவரே தேவ ஆவியானவர் நீர் ஆண்டவரே வார்த்தை மூலமாய் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை கொண்டு அநேகரை தேற்றும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டுங்க ராஜா. அப்பா, உடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, ஒரு விசையாய் ஆண்டவரே, அப்பா இது ஆண்டவரே நீர் கொடுக்க போற வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே மகிமையாய் நடத்துங்க. மீத இருக்கிற நேரத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல எங்க பரலோக பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்கள் ஐக்கியம் ரொம்ப நாள் கழிச்சு வார்த்தை பேச சொல்லி நம்மளுக்கு வந்திருக்குது. ஏற்கனவே நான் லாஸ்ட்டாக பேசுனது உங்களுக்கு யாருக்கு நான் ஞாபகம் இருக்குதா? இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் ரெகுலராக பேசும் போதெல்லாம் கேட்குறேன். லாஸ்ட்டாக நான் பேசுனது இங்கே சர்ச்சில் ஈஸ்டர் அப்போ ஒரு க்ளூ மட்டும் கொடுத்துக்கிறேன். ஈஸ்டர் அப்போ எதுனா ஒரே ஒரு க்ளூ மட்டும். போவஸ் அது போன வாட்டி பேசுனேன். லாஸ்ட்டாக பேசுனது வந்து இந்த பாவியான ஸ்திரீயை வந்து மனவாட்டியே நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்தாரு. இந்த நாளிலும் எனக்கு எடுக்கிற எல்லா நான் வார்த்தைக்காக உட்காரும் பொழுதெல்லாம் வந்து ஆண்டவர் வந்து மனவாட்டியை குறித்தே உணர்த்தின்னு இருக்கிறாரு. நான் எடுக்கிற எல்லாமே மனவாட்டியை குறித்து, வரப்போகிற மனவாட்டி நம்ம தான் மனவாட்டி, வரப்போகிற காலத்தை குறித்து அது உணர்த்ததெல்லாம் இருக்குது. இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தையை தந்திருக்கிறார். மனவாட்டியே என் சத்தம் உனக்கு கேட்கிறதா அப்படின்ற வார்த்தை தான். சத்தம், ஆண்டவருடைய சத்தம் நம்மளுக்கு அனுதினமும் கேட்குதா அப்படின்ற வார்த்தையை வந்து மனவாட்டியை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. ஒரு நாளும் நம்ம வந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்காத இருக்கக்கூடாது. ஜெபத்தில் நம்ம உட்காரும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் நம்மளுக்கு வெளிப்படணும். அப்படி இல்லை மன்றாடணும். கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சத்தத்தால் நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும். அந்த சத்தம் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இன்பமும் ஏற்றுதுமாக இருக்கிறது. இந்த வார்த்தை வந்து நான் முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. சத்தத்தை குறித்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி. பாஸ்டர் கூட ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது நிறைய விஷயம் பேசினார் பாஸ்டரு. ஒவ்வொரு நாளும் வசனத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்போம். நைட்டில் தூக்கம் இல்லைனாலும் வசனத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். கரெக்டாக ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, பேச போகிற சப்ஜெக்டோட அந்த ஃபஸ்ட்டு வசனத்தை ஆண்டவர் வந்து பாஸ்டர் மூலிமா எனக்கு பேசினார். அப்போ நான் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணிக்கினேன். ஆண்டவர் கொடுத்தது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை கொடுத்து பேசினார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன்.
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இந்த வார்த்தை தான் அன்னைக்கு பாஸ்டர் வந்து எதர்ச்சியா பேசிட்டே இருக்கு சொல்ல இந்த வார்த்தையை, அந்த முழு வசனத்தையும் சொல்லிட்டாரு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. அன்னைக்கெல்லாம் உட்காரவே இல்லை நான். இதுக்கான க்ளூக்கோ இல்லை ஒரே ஒரு வசனம் இந்த சத்தத்தை குறித்து பேசு அப்படின்னு சொல்லாங்க. இது மூலமாக போகிற வசனத்தில் நான் வந்து ப்ரேயரில் உட்காரவே இல்லை. ஏன்னா 3 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வசனத்தை படிச்சுட்டே இருந்தேன், ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ லாஸ்ட்டாக முந்தா நேற்று தான் ப்ரேயரில் உட்காந்து ஆண்டவர் எல்லா வசனத்தையும் எனக்கு கொடுத்தாரு. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. வாய்ப்பு கொடுத்த சபைக்கும் பாஸ்டருக்கும் நான் நன்றி செலுத்துக்கிற இந்த நேரத்தில் இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வந்து அப்படியே இந்த வசனத்துக்கு ஒத்த வேஷமாக நம்ம வந்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கிற எல்லாமே ஆதியிலே நம்மளுக்கு ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை கொண்டு இப்போ நான் பேச போகிறேன். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அப்படின்னு அதில் போடப்பட்டிருக்கிறது. அதில் வந்து மூணு பிரிவாக நான் பிரிச்சிருக்கிறேன். இதோ என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு மட்டும் இது வந்து 7வது இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் இந்த வசனம் வந்து 7வது சபைக்கு கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். 7வது சபைனா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்ற சபைக்கான வார்த்தையை வந்து 7வது சபையா லாஸ்ட் சபையா நம்மளுக்கு இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதுமாக அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக 7வது சபைக்காக கொடுத்துருக்கிறாரு. நம்ம இப்போ இருக்கிறது, நம்ம இப்போ கடந்து போகிற காலம் வந்து கடைசி காலம். கடைசி காலம்னா எப்படி சொன்னோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு 2000 வருஷம் 2026ன்னு நினைக்கிறோம். இல்லை, கோடி வருஷமாக இந்த உலகம் தோன்றும் முதல்ல இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சு இது 6000 வருஷம் முடிஞ்சு இது 7000 வருஷத்தில் நம்ம துவங்கி இருக்கிறோம். 6000 வருஷம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு ஒரு நாள் 1000 வருஷத்துக்கு ஒப்பா இருக்குதுன்னு சொல்கிறாரு. 6000 வருஷம் முடிச்சு இப்போ ஆண்டவர் வருகை மட்டும்தான். அந்த ஆண்டவர் வருகையில் நம்ம நொடி பொழுதில் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், மணவாளனுக்காக நம்ம எதிர்நோக்கி இருப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு 10ஆம் வசனம். ஆதாம் வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பயந்து ஒளிஞ்சிக்குவார். அதுக்கு முன்ன நடந்த சம்பவம் என்னன்னா, ஏவாள் போயிட்டு அந்த கனியை வந்து ஆண்டவர் சொல்லுவார், இதை புசிக்கக்கூடாது. ஆனால் ஏவாள் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க. அந்த சத்தத்தை அசட்டை பண்ணிட்டாங்க. கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிட்டது இல்லாமல் ஆதாமுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆதாம் அதை சாப்பிட்டாரு. இந்த விஷயத்தில் வந்து இந்த சத்தம் என்ற விஷயம் வந்து பிசாசின் சத்தம். ஏவாளுக்கிட்ட பேசினது வந்து பிசாசின் சத்தம். சர்பம் மூலமாய் வந்து பேசின அந்த பிசாசின் சத்தத்துக்கு ஏவாள் வந்து இடம் கொடுத்துட்டாங்க. தேவ சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தோம்னா தேவ சத்தம் ஒன்று இருக்குது, பிசாசின் சத்தம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சத்தத்தின்படியே நடந்தோம்னா நமக்கு அவர் வந்து வெண்வஸ்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். வெளிப்படுத்தினது 3ஆம் அதிகாரம் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது
அவர் வந்து நிர்வாணியாக அவர் போய் மறைஞ்சிருக்கிறாரு. யார்? ஆதாம் மறைஞ்சிருக்கிறாரு. ஆண்டவர் வந்து சத்தம் இருக்கிறாரு, ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிற? இந்த சத்தத்துக்கு அவர் மறைவாக நிற்கிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த வசனத்திலேயே நிர்வாணமாக இருக்கிறவனுக்கு வந்து வெளிப்படுத்தல சுவிசேஷத்தில் இந்த அதிகாரத்தில் வந்து வெண் வஸ்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வந்து இந்த வசனத்தில் சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரு ஆண்டவர். வெண் வஸ்திரத்தை வந்து நீ கேட்டு வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆதி ஆகமத்தில் ஆதாமுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தை உடையாக தைத்து ஆதாமுக்கு கொடுத்தாரு. அந்த இடத்துல இந்த வெண்வஸ்திரம் வந்து இப்போ இருக்கிற நம்ம இந்த காலத்தில் வந்து அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியில்னா எப்படியோ, ஆனால் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவருடைய வெண்வஸ்திரத்தை நம்மளுக்கு அளிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் வந்து நிர்வாணமாக நிற்கிறார். யார்? ஆதாம் நிர்வாணமாக நிற்கிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் வந்து அவர் வந்து ஆதாம் வந்து முயற்சி பண்ணி ஒரு இலையில வந்து ட்ரெஸ்ஸு தைச்சி போட்டிருக்காரு. ஆனால் அது நிரந்தரம் அல்லன்னு சொல்லி அவருடைய ஆட்டுக்குட்டி ஒன்று அங்கே அடிக்கப்படுகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அங்கே அவருக்கு கொடுக்கப்படுகிறது. ரத்தம் வந்து நமக்கு சிலுவையில் இப்போ நம் பாவ மன்னிப்புக்காக அந்த இடத்துல சிந்தப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3:21 படிங்க. தோல் உடையை உண்டாக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை அந்த இடத்துல கொடுக்குறாரு. ஆனாலும் நம்ம காலத்தில் வெண்வஸ்திரம் நம்மளுக்கு தரப்போறேன்னு சொல்கிறாரு. அதை வந்து நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு அவருடைய வெண்வஸ்திரத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆதியாகமம் 3:7 வாசிங்க. அதை தான் முன்னாடியே நான் சொன்னது தான். அரைக்கட்சி அவங்க கட்டிக்கிட்டாங்க. அவர் வந்து வெண்வஸ்திரம் கொடுக்குறாரு. இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் முதல்ல நிர்வாணியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வெண்வஸ்திரத்தை என்னிடத்துல வாங்கி கொள்ளவும் என்று சொல்கிறாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்கள திரும்பவும். நீ பார்வை அடையும் படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். இது என்னன்னா ஆதி ஆகமத்தில் அந்த 3ஆம் அதிகாரத்தில் நம்ம போய் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடியே கண்களுக்கு இன்பமும் ஏற்றதுமாக இருக்குதுன்னு ஏவாள் சொல்லுவாங்க. பார்வைக்கு ஏற்றதுமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை அந்த இடத்துல அவங்க வந்து கண் திறக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அந்த வார்த்தை. ஆனால் கண்ணு திறக்கப்பட்ட எத்தனை பேர் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறாங்க? கண்ணு திறக்கப்பட்டுச்சு, ஆனால் பார்வை கிடையாது. ஆவிக்குரிய பார்வையை அவங்க அந்த இடத்துல இழந்தாங்க. ஆனால் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் அவர் சொல்கிறாரு, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, பாவத்தில் அவங்க பார்வையை இழந்தாங்க. ஆனால் வெளிப்படத்தில் சொல்கிறாரு, சபைக்கு சொல்கிறாரு, நமக்கு சொல்கிறாரு, உன் கண்களுக்கு அந்த கலிக்கம் என்ற நான் பாஸ்டரை கேட்டேன், அது அப்படின்னா என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன். மருந்துன்னு சொன்னார். அப்போது அவங்க அந்த வேலையை பண்ணதுனால அவங்க வெறும் கண் மட்டும் திறக்கப்பட்டது. கண் திறக்கப்பட்டதுனால பார்வையை இழந்தாங்க. ஆவிக்குரிய பார்வையை வந்து அவங்க இழந்து போனாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்கிறாரு, உன் கண்ணுக்கு நான் மருந்து போடுவேன். அதை வந்து நீ என்னிடத்துல ஆலோசனை சொல்கிறாராம். நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டோம், நம்ம தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அவர்கிட்ட வந்து நம்ம ஆலோசனை கேட்டுக்கணும். இல்லை பாஸ்டர்கிட்ட வந்து நம்ம ஆலோசனை கேட்டோம்னா அதுலேருந்து மீண்டு வர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உதவி செய்வார். ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 8:34 வாசிங்க. என் வாசற்படியில் நின்று விழித்திருந்து என் கனவு நிறைவேறவே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான்.
எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் 20 வந்து சொல்லப்பட்டிருக்கிறது, என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்ற வார்த்தை. அந்த நீதிமொழிகளில் அந்த வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. அவர் வந்து பாக்கியம் உள்ளவன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம போய் நம்ம கதவை திறந்தோம்னா, நம்மளை திறக்க சொல்கிறாரு கதவை திறந்தோம்னா நீ பாக்கியம் உள்ளவன் சொல்கிறாரு. ஏன் கதவை திறக்க சொல்கிறாருன்னா, ஆதாமுக்கோ அந்த நாளில் கதவு அடைக்கப்பட்டது, வெளியே அமுச்சிட்டாரு, கதவை மூடிட்டாரு. கதவை மூடி சுடரொளி பட்டயத்தை முன்னாடி நிறுத்திட்டாரு, தூதரை முன்னாடி நிறுத்திட்டாரு, வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்படிப்பட்ட கதவு ஆதாமுக்கோ மூடப்பட்டது. நமக்கு இந்த காலத்தில் இப்போ நமக்கு அது திறந்திருக்கிறது. நம்மளை திறக்க சொல்றாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்களேன். 20ஆம் வசனம், வெளிப்படுத்துறேன்னா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் வாசற்படியில் நித்தம் பிடித்திருந்து, என் கதவு நிலையருகே காத்திருந்து, எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்றாரு. இந்த இடத்துலயும் அவர் வந்து கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் என்று நம்ம திறக்கணும்னு அவரு எதிர்பார்க்கிறாரு. ஆதாமுக்கோ பூட்டின கதவு அவரால் பூட்டப்பட்டது, அவரால் சாத்தப்பட்டது. ஆனால் நமக்கு இந்த காலத்தில் நமக்கு இப்போ வந்து நீ உன் கதவை நீயே திறன்னு சொல்கிறாரு. அப்படி கதவை திறக்க நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவர் இடத்துல பாதத்தில் அமர்ந்து அவரிடத்துல நம்ம முட்டி போட்டு ஜெபிச்சோன்னா எந்த காரியமும் நம்ம மீறி இருக்கலாம், நம்ம தவறு இருக்கலாம், நம்ம பின்மாறி இருக்கலாம், ஆண்டவருக்கு விரோதமாக எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சுருக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்ம அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அந்த கதவு திறக்கிற வரைக்கும் நம்ம ஏந்து போகவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரு, கதவை திறன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. போன மாதத்தில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். மிஸ்டேக்னா ஊருக்கு போயிருந்தேன். உலகம் சந்தோஷப்படும்படியாக ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன். அந்த இடத்துல மாமனார் மாமியார் எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க, குடும்பம் சந்தோஷப்பட்டது, உற்றார் உறவினர் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் என் ஆண்டவருக்கு அது துக்கமாக இருந்தது. அது என்னை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்தது. நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்பு, நீ செஞ்சது தப்புன்னு. ஆனால் நான் வந்து ஜெபிச்சேன், என்னால் மீண்டே வர முடியல. இன்னும் ஜெபிச்சுட்டே இருந்தேன், மீண்டும் வர முடியல. திருவிருந்து வந்துச்சு. அப்புறம் முடியல. இல்லை, திருவிருந்துக்கு எப்பயுமே இந்த பாத்திரம் கூட பாஸ்டர் கூட கொண்டு போவல, என்னால் அது ஆண்டவர் உணர்த்துறாரு. அதை நான் எடுக்கவே இல்லை இந்த மாதம். நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க, இவன் ஏன் திருவிருந்து பாத்திரத்தை எடுத்துன்னு போவாத, குமரசன்னங்கிட்ட குத்தம் போகிறான்னு யோசிச்சிருப்பாங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு உணர்வு, அந்த விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாது, அவரிடத்துல நம்ம பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தான் அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி போன மாதம் நான் அந்த வேலையே செய்யலை. திருவிருந்து ஊற்றி வச்சதோட சரி, கொண்டு போய் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த பாவம் என்னை உணர்த்திக்கினே இருந்த, பாவன்றதை விட ஒரு சின்ன காரியம்தான் அது ஆண்டவர் உணர்த்திக்கினே இருந்தார். அப்போ நான் இங்கே வந்து உட்காரும் பொழுது ஆண்டவர் அந்த வாசலை திறந்தார், அந்த கதவை திறக்க சொல்லி எனக்கு பேசினார். அந்த வசனம் தான் இது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். போஜனம் பண்ணுவேன், அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். இந்த ஒரு வசனத்திலே 3 விஷயம் அடங்கி இருக்குது. முதல்ல என் சத்தத்தை கேட்டு கதவை திறன்னு சொல்றாரு. 2வது அவனுக்குள்ள நான் பிரவேசிப்பேன்னு சொல்றாரு. 3வது போஜனம் பண்ணுவேன், நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு போஜனம் பண்ணுவான். மணவாளன் கல்யாண விருந்தை குறித்து இந்த இடத்துல பேசுறாரு. இப்போ நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம். மணவாட்டியாக நம்ம சபையை கூட்டி அவர் பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும்போது அவர் கல்யாண வீட்டில் நம்மளை விருந்துக்காக அழைச்சிருக்கிறாரு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்லை, போதும் சொல்றது. மணவாளனும் மணவாட்டிகளுடைய சத்தம் இனி உன்னிடத்தில் கேட்கப்படுவதும் இல்லை. ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படலைன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சத்தம் திரும்ப கேட்காதுன்னு ஆண்டவர் சொல்றாரு.
அவர் வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். எந்த நேரமும் ஆயத்தத்தோடு இருக்கணும். மணவாளனுடைய சத்தம், அந்த எக்கால சத்தம் ஊதும் போது நம்ம எல்லாம் மறுரூபமாகி ஆண்டவரிடத்துல போகணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அதுக்கான ஆயத்தம் தான் நம்ம சபை கூடி வருது. அதுக்கான விஷயம் தான் நம்ம சபையில ஒவ்வொரு நாளும் கூடி ஆராதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்துல அமர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். உன்னத பாட்டு 5:6 வாசிங்களேன். என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு பதில் திரும்ப கொடுக்கவில்லை. ஆண்டவர் வந்துட்டு போன பிறகு நம்ம என்னதான் கத்தி கூப்பாட்டு போட்டாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆண்டவர் வந்து அந்த சத்தத்துக்கு நம்ம அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார். அவ்வளோதான், மறு உத்தரவே வராது. ஏன்னா நம்ம இருக்கிற காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வருகையில் நம்ம கொண்டு போகப்பட நம்ம என்னெல்லாம் ஆயத்தமாக இருக்கணுமோ அந்த ஆயத்தத்தோடு இருன்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்களேன். நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிற்றிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு உணர்த்துறாரு, ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பிக்கிட்டே இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஆண்டவரிடத்துல மனம் திரும்பிக்கிட்டே இருக்கணும். அதை தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வசனம் தான். இந்த 3 வசனமும் ஆதியாகமத்தில் இருக்கிற 3 வசனமும் அப்படியே ஒத்தா இருக்கிறதுனா நான் இதை படிக்கும் பொழுது எனக்கு ஆண்டவர் வந்து அந்த ஆதியாகம சம்பவத்தை வந்து உணர்த்திக்கிட்டே இருந்தார். அதில் போய் பார்த்தா எல்லாமே அப்படியே இருக்குது. நிர்வாணமாக இருந்தது, இவர் வந்து ஆடையை கொடுத்தது, வெண் வஸ்திரம் தருவேன்னு சொன்னது, அங்கே கண்ணு வந்து திறக்கப்பட்டது, இங்கே பார்வை வந்து கொடுத்தது, எல்லா விஷயமும் அப்படியே ஒத்து போயிருந்தது. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆதியாகமத்தில் வந்து ஆதியில் வந்து அவருடைய சத்தத்துக்கு மீறினார்கள். யாரு? ஆதாமும் ஏவாளும் அவருடைய சத்தத்துக்கு மீறினார்கள். இப்போ நம்ம அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தோமானால் அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்திக்கிட்டு அவரோட கூட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவங்க மீறின அந்த சம்பவம் வந்து அவங்கள வந்து நிர்வாணமாக ஆக்கிச்சு. ஆனாலும் என் தேவன் இன்று நமக்கு வெண்வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை தரித்து கொண்டு தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நம்ம உயர்த்தி கொண்டே இருப்போம். கண்கள் திறக்கப்பட்டது, அவங்க கண்கள் திறக்கப்பட்டது, ஆனாலும் பார்வை இல்லை. ஆவிக்குரிய பார்வையை ஒரு விஷயம் அவங்க இழந்துட்டு போனதை ஆண்டவராகிய வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் லாஸ்ட் வருகையில் லாஸ்ட் சபைக்கு சொல்கிறாரு. அந்த பார்வையை அவர்களுக்கு கொடுக்குறாரு, நமக்கு கொடுக்குறாரு. அவர் புறப்பட்டது நமக்கு அவங்களுக்கு வந்து கதவு வந்து அடைக்கப்பட்டது. யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கதவு அடைக்கப்பட்டது. நமக்கோ வானத்தின் வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் நமக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:21 வசனம் வாசிங்க. ஆமென், ஆமென். இந்த மனவாட்டியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால இந்த வார்த்தையை கர்த்தர் தந்ததுக்காக தேவனுக்கு கூட